என்ன காரணம் சாட்டைக்கு தடுக்காம இருக்கிறது? இப்போ வரைக்கும் கூட காணொலி காருக்குள்ளே உட்காந்துட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட பேசுறாரு. என்ன காரணம் அது சாட்டை? இல்லை, அதுதான் இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டுருது தொழிலாளர். இப்போ தலைமை பண்புன்றது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது தொழிலாளர். எல்லாருக்கும் கைக்குது, எல்லாருக்கும் வாங்கிது. உன்னை போல என்ன போல தான் எல்லாருக்கும் சதை நரம்பு எல்லாமே எலும்பு சக மனிதன் தான் நானும், உன்ன மாதிரி தான் நானும். எல்லாருக்கும் கோவம், எல்லாரும் தான் பேசுவோம். வாய்க்குதுன்னு எல்லாத்தையும் தூக்கி பேசுவார். அதுக்கான பாடம் தான் இது. இப்போ கூட நீ வந்து ஒரு தாவேகா தலைவர் குற்றம் சாட்டிட்டு உக்காந்துக்கணும், திமுக குற்றம் சாட்டிட்டு உக்காந்துக்கணும். முதல்ல நீ ஒரு கவுன்சிலர் ஆகும் ஒரு ஊரில். அப்புறமா இது அதிகாரத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ வந்து பேசணும். உனக்கு கவுன்சிலர் ஆகிறது கூட தகுதி கிடையாது சொந்த ஊரில். என்ன ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து 2 கேமரா வச்சுட்டு நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள்னா எப்படி சும்மா வந்துடுவாங்களா? உனக்கு சீட்டே கொடுக்கல, நீ என்ன தோற்றுருந்தா உனக்கு கொடுக்கல. அப்படி நின்று ஜெயிச்சு கிழிச்சிட்டு போகிறீங்களா? அப்படி பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டு போகிறீங்களா? சாட்டைக்கு சீட்டு கொடுக்க தெரியுங்களா உங்களுக்கு? கொடுக்கல. கொடுத்தா நீ ஜெயிக்க மாட்டேன். உன்னை எல்லாம் காரி மூஞ்சி மேலே துப்புவான். அதனால் நீ ஜெயிக்க மாட்டேன், நீ நிற்கல. அவர் நிக்கலையா? இல்லை சீட்டே கொடுக்கல? இல்லை, இவரு கொடுத்தாலும் நீ ஜெயிக்க போகிறது இல்லை. நீ வாங்கி மட்டும் என்ன பண்ண? நான் கேட்கறது சீமான் ஏன் தடுக்க மாட்டாரு சாட்டைன்னு கேட்குறேன். சில விஷயங்கள் அவர் கட்டுப்பாட்டை மீறி போகுது. ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு, அவர் கட்டுப்பாட்டில் தான் சாட்டை இருக்கணும். ஆனால் சாட்டை வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. கட்டுப்பாட்டை தாண்டி சீமான் கட்டுப்பாட்டையும் தாண்டி இருக்காரோ திரு சீமான் அவர் கட்டுப்பாட்டு? அவர் வந்து சாட்டை வந்து 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியில். நல்லா புரிஞ்சுக்கணும், 2ஆம் கட்ட தலைவர் அவர். அந்த கட்சியில் அவர் அப்படி இருக்கார். அப்போது அவருக்குள்ள சில காம்ப்ரமைஸு இவங்க பண்ணுறாங்க. அது சாட்டை எங்கே போகிறாரோ எங்கே வராரோ நமக்கு தெரியாது. சில இவ்வளோ பேசும்போது கூட ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கணும். நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க, கண்டிக்கணுமா வேணாமா? ஆனால் அவர் கண்டிக்கிறது இது வரைக்கும் கிடையாது. அது எதனாலன்றது நமக்கு தெரியல. நம்ம எல்லாம் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கதை. ஒருவேளை நாங்கள் இந்த மாதிரி இயக்கத்தில் இருந்தோன்னா கண்டிப்பாக இப்போ கண்டிச்சிருப்பேன். நேரடியாகவே இப்போ சொல்லியிருப்பேன், இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு மக்கள்கிட்ட நல்லா இருக்காது, மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டான். அதனால் மரியாதையாக யாராக இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக பேசி மரியாதையாக நடந்துக்கிறது தான் நல்லது. வாய்க்குதுன்னு எல்லாம் வசைப்பாடக்கூடாது தொழிலாளர். அப்புறம் நம்மளை புறக்கணிச்சிருவாங்க மக்கள். அதுக்கு உதாரணம் தான் இந்த தேர்தல். நாம் தமிழர் இயக்கம் ஒன்றுமே நம்ம துணை தெரியப்பட்டதுக்கு காரணமே இந்த ஒழுங்கு நடவடிக்கை தான். மக்கள் எடுத்துக்கிற ஒழுங்கு நடவடிக்கை தான். நீ முதல்ல ஒரு தனி மனிதனுக்கு ஒழுக்கம் தான் முக்கியம். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எப்படி இருந்துருக்கோம். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எப்படின்னா இருந்துக்கோ, தவறு செய்யாத மனிதன் யாரும் கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கையில். ஆனால் நீ பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் ஒன்று பார்க்குறான்ல, அப்போ உன்னுடைய ஒழுக்கம் முக்கியமாக வேணாவா?